இன்னைக்கு என்ன டாபிக்னா இந்த 11th போர்ஷன்ல அணுவின் குவாண்டம் இயக்கவியல் மாதிரி புரியுதா. இந்த டாப் மோஸ்ட் போர்ஷன்ஸ் ஆஃப் சயின்ஸ் சயின்ஸ் என்டையர் சயின்ஸுமேவும் ஒரு கோர் பாயிண்ட் ஒரு முக்கியமான ஒரு டாபிக்னா இதுதான். நீ இப்போ 11th 12th படிக்கிறியா, அடுத்து காலேஜ் யூஜி ஜாயின் பண்ணுவேன், அப்புறம் பிஜி முடிச்சிட்டனாலே உனக்கு எல்லா நாலேஜ் வந்துருச்சுன்னு அர்த்தம். மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ்ல எல்லாமே வந்துடும். அதுல உனக்கு இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ். குவாண்டம் மெக்கானிக்ஸும் தெர்மோடைனமிக்ஸும் நீ முடிச்சிட்டேன்னு வச்சுக்க, இன்னொரு குரூப் தியரின்னு ஒன்று வரும், அது கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலா இருக்கும். இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த பேப்பரை நீ கம்ப்ளீட் பண்ணிட்டனா நீ இதே எலிஜிபிள் எம்எஸ்சி. புரியுதா. அந்த மாதிரி ஒரு வெயிட்டான சப்ஜெக்ட் தான் இருந்தது. இதுதான் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் இருந்து. இதுல இந்த டீச்சிங் இருக்குல்லடா, டீச்சிங் ஃபீல்டு, இது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஃபீல்டு. ஏன்னா எல்லா ப்ரொஃபஷனல்ஸ் அந்த இது இருக்குல்ல, தொழில்கள் எல்லாத்துலயும் பார்த்தோன்னா அவங்க மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே நல்லா நாலேஜபிளா இருந்தா போதுமானது. ஒரு பேங்க்ல வேலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் அந்த டேட்டா எப்படி இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணணும், இந்த செக் இதெல்லாம் எப்படி இது பண்ணணும், அந்த சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சாலே போதுமானது. அவங்களுக்கு தெரிஞ்சா அது போதுமானது. அவங்க இன்னொருத்தவங்களும் எனக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்குன்னு ப்ரூவ் பண்ண தேவையில்ல. ஆனா டீச்சிங் ஃபீல்டை பொறுத்த அளவுக்கு நீ நல்ல நாலேஜபிளாவும் இருக்கணும், அதே சமயத்துல பார்த்தனா நல்லா உனக்கு என்ன தெரியுது மற்றவங்களுக்கு ஈஸியா சேர்ந்து புரிய வைக்கணும், ஈஸியா சேர்த்து புரிய வைக்கணும். இதுவே இந்த இருக்காரு திருவள்ளுவர், நம்ம ஸ்கூலோட பேர் என்னதுரா, அதேதான். அவர் இந்த டாபிக் அவர் டச் பண்ணல. அவர் தமிழ் லிட்ரேச்சர் அந்த சின்ன ஃபார்ம்ல அந்த வெண்பா எழுதுறவர், 2 அடியில 1.25 அடியில எழுதுறவரு, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு நினைச்சா நம்மள மாதிரி ஒரு முட்டாள யாருமே கிடையாது. அவர் இந்த எஜுகேஷனை பத்தி பேசல, அன்புடைமை பத்தி பேசல, அறிவை பத்தி பேசல, இல்ல கம்யூனிசம் பேசல அப்படின்னு சொன்னோம்னா நம்மள மாதிரி முட்டாள யாருமே. எல்லாத்த பத்தியும் அவர் டச் பண்ணியிருப்பாரு. இதுதான். அதே மாதிரி ஒரு திருக்குறள் என்னன்னா, இந்த அறிவுடைமை கேள்விப்பட்டிருக்கியா, அன்புடைமை அறிவுடைமை, அந்த அதிகாரத்துல 10 குறள் இருக்கும். இந்த அறிவு அற்றங்காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்காலாக ஆறாங்கிற ஃபர்ஸ்ட் இது. அதுல அந்த 4th இது ஒண்ணு இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டீச்சிங் ஃபீல்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுற ஒண்ணு என்னன்னா, என் பொருளாக செல சொல்லி தான் பிறவாய் நுண்பொருள் காண்பதறிவுன்னு வரும். என் பொருளாக சொல்ல சொல்லி தான் பிறவாய் நுண்பொருள் காண்பதறிவு அப்படின்னு வரும். என் பொருளான எளிய ஒரு பொருளா, எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயமா இருந்தாலும் ஈஸியா விளங்கக்கூடிய மாதிரி ஈஸியா சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு அறிவு. இதுதான். ஆனா தான் பிறவாய் நுண்பொருள் காண்பது அறிவு. மத்தவங்க சொல்றப்ப அதோட நுண்ணிய அறிவு எப்படி இருக்கு, அவங்க சிரிச்சுட்டு பேசலாம், இல்ல கோபமா பேசலாம், ஆனா அந்த டயத்துல எப்படிப்பட்ட அறிவோட பேசுறாங்க, என்ன மனசுல வச்சுட்டு பேசுறாங்க, அதெல்லாம் அதோட நுண்ணிய அறிவு. அதை வச்சு நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் லைன் இருக்குல்ல, என் பொருளாக செல சொல்லி தான், அது என்னன்னா டீச்சர்ஸ்கான லைனு. நீ தெளிவா ஈஸியா ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி வழங்குமோ அப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சென்டென்ஸ். 2வது வருதுல, தான் பிறவாய் நுண்பொருள் காண்பது அறிவுன்னு. அப்படி நீங்க பெரிய விஷயம் உங்களுக்கு தெரியும், ஆனா சொல்ல கஷ்டப்படுவேன். அப்படி நீ சொல்ற சின்ன சின்ன வார்த்தைக்கும் என்ன அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்றதே அந்த குறள். இதுதான் அறிவுடைமையில 4வது குறள் நினைக்கிறேன். அதுக்கு எக்ஸாம். ஏன் டீச்சர்ஸ்லாம் இப்படி இருக்கணும், ஈஸியா சொல்லி கொடுக்கணும். நீ இப்ப செய்யற சின்ன சின்ன விஷயங்களையும் பெருசா பார்க்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருந்தாலே டீச்சிங் ஃபீல்டுக்கு ஒத்து வரும். இப்ப இந்த கவனி, இந்த டாபிக் ஏன் சொல்றோம்னா, இங்க ஏன் சொல்றோம்னா, இது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான மாதிரி தெரியும், ஆனா ரொம்ப ஈஸியானது, ரொம்ப நாலேஜபிளா வைக்கக்கூடியது. நாங்க 2012 12th முடிச்சேன். 2012 12th முடிச்சுன்னா அப்போ இந்த டாபிக், இந்த ஈரியல்பு தன்மை அப்படிங்கிறது எங்களுக்கு 12th இருந்துச்சு. டி பிராக்லி ஈக்குவேஷன் 12th இருந்துச்சு. ஆனா இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா இருந்துச்சு, நல்லா கொடுத்துருந்தாங்க. இப்ப டைரக்டா உனக்கு என்னன்னா, எலக்ட்ரான்களின் ஈரியல்பு தன்மை டி பிராக்லி ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் எலாபரேட் பண்ணி வரணும். இப்ப நான் சொல்றேன் என்னன்னா ஸ்கிப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாரு. இப்ப உனக்கு பார்த்தனா இந்த ஈரியல்பு தன்மைனா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். 2L ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ஸ் அப்படிங்கிறது. இப்ப ஈரியல்பு தன்மை அப்படின்னா துகள் மற்றும் அலைத்தன்மை, பார்ட்டிகிள் அண்ட் வேவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது வரும். வேவ் ப்ராப்பர்ட்டியே இருக்கு சிலருக்கு. சில சயின்டிஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க.
சில பேர் வந்து பார்ட்டிகல் நேச்சர் இருக்கு, சிலது வந்து வேவ் ப்ராப்பர்ட்டி இதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ உனக்கு வேவ் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு தெரியணும், பார்ட்டிகல் ப்ராப்பர்ட்டி அலை பண்புனா என்ன தெரியும், துகள் பண்புனா என்னன்னு தெரிஞ்சா தானே அது வந்து என்னன்னு தெரியும், டூயல் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு தெரியும். ஒன்றும் கிடையாது. துகள் பண்புனா அது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல இந்த யூனிவர்ஸ்ல வந்து அதுக்கு வந்து இருக்கும், அதுதான் துகள் பண்பு. ஒரு மணலை வந்து ஒரு இடத்துல வந்து கொட்டுறோம், அந்த மணல் அந்த இடத்துல தானே இருக்கும், அது வந்து என்னன்னா துகள் பண்பு. இப்ப இந்த சாக் பீஸ் இருக்குல்ல, இதை வந்து இந்த புக்ல இந்த இடத்துல வைக்கிறேன், இந்த இடத்த உனையால சொல்ல முடியுமா எந்த இடத்துல இது இருக்கு, எந்த இடத்துலடா இருக்கு, புக்குக்கு மேல இருக்கு, உனக்கு அந்த இடத்த ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த சொல்ல முடியுதுல எந்த இடத்துல இருக்குன்னு. இது வந்து துகள் பண்பு. அலை பண்புக்கு பார்த்தனா ஒரு பர்டிகுலரான பிளேஸ் வந்து கிடையாது, ஒரே நேரத்துல ரெண்டு இடத்துல இருக்கும். புரியுதா? இப்ப வந்து வேவ்னா இப்ப செல்லுல பேசுறோம்ல, ஒரே நேரத்துல எங்கேயும் பேசுற, அது ஒரே நேரத்துல அந்த டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, அந்த போற டைமிங். அந்த சென்னையில இருக்கவங்களோ வெளிநாட்டுல இருக்கவங்களோ ஒரே நேரத்துல எடுத்து நம்ம பேச முடியல, இங்கேயும் பேசிக்கிட்டு இருக்கோம் அங்கேயும் கேட்டு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அப்ப ரெண்டு இடத்துல ஒரே நேரத்துல இருக்கா அலைங்கிறது, அப்ப அதுக்கு பர்டிகுலர் பிளேஸ் இருக்கா. இதுதான் சிம்பிளா சொல்லணும்னா இந்த துகள் பண்பு இருக்குல்ல, அது வந்து மனிதர்களுக்கே உரித்தான ஒரு பண்பு. புரியுதா? மனிதர்களுக்கே உரித்தான பண்பு. இந்த வேவ் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அது வந்து கடவுளுக்கு உரித்தான பண்பு. அந்த மாதிரி வச்சுக்கோ, எல்லாமே அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும் இதை பாக்குறப்ப. சரி, இந்த இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, டூயல் ப்ராப்பர்ட்டி, இது வந்து ஏன் இங்க வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எலக்ட்ரான் இருக்குல்ல, எலக்ட்ரான்ங்கிறது என்னடா, அணுவின் அடிப்படை துகள் என்னன்னது, புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். சிலது என்ன வச்சுட்டு இருப்பாங்கன்னா, எலக்ட்ரானுக்கு வந்து இந்த துகள் பண்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. துகள் பண்புனா ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன வச்சுட்டு இருப்பாங்கன்னா, இது வந்து அப்படி கிடையாது, இது வந்து அலைப்பண்பை பெற்றிருக்கு அப்படிங்கிறது. புரியுதா? அதுக்கடுத்து பார்த்தோன்னா, இதுக்கு அலைப்பண்பு இருக்கு, துகள் பண்பு இருக்கு, ரெண்டு பண்புமே இருக்கு, இது வந்து டூயல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதே இந்த பருப்பொருட்கள் ஈரியல்பு தன்மை, துகள் மற்றும் அலைத்தன்மை. புரியுதா? இப்ப துகள் மற்றும் அலைப்பண்புனா என்னன்னு தெரிஞ்சாதானே உனக்கு வந்து சொல்ல முடியும். இதுதான் இதுதான். இப்ப இதுல வந்து என்னன்னா நாலேஜ் உனக்கு வேணும்னா, ஐன்ஸ்டீனோட ஒரு ஃபார்முலா, ரொம்ப ரொம்ப ஐன்ஸ்டீனோட ஒரு ஃபெமிலியரான ஒரு ஃபார்முலா, ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இந்த ஃபார்முலா தெரியுமாடா? E = mc². இப்படி இருக்கா? இது ஃபார்முலா மாதிரி தெரியுதுல. நம்ம செஷனை ஆரம்பிக்க போறப்போ ஒண்ணு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இந்த திருவள்ளுவர் வந்து இந்த டாபிக்கை பத்தி பேசல அப்படின்னு சொன்னா நம்மள மாதிரி ஒரு முட்டாள் யாருமே இல்லைன்னு சொல்லிருக்கோம்ல, அதே மாதிரி இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட்ல இருக்கா, அதில் போய் அமைதியா இருக்கிற சொல்றேன். இந்த திருவள்ளுவர் வந்து இந்த டாபிக்கை பத்தியே பேசல அப்படின்னு சொன்னோம்னா அது நம்ம மாதிரி இது யாருமே கிடையாது. என்னன்னா இந்த புத்தர், இந்த சாமியார்னு சொல்றோம்ல, அவங்க எல்லாம் பார்த்தோன்னா ஒண்டர்ஃபுல் பிலாசபரா இருப்பாங்க. ஒரு பிலாசபினா வேற ஒண்ணும் கிடையாது, பெரிய விஷயத்த சின்ன இதா சொல்லிட்டு போயிடுவாங்க, ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இந்த E = mc²ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஐன்ஸ்டீனோட ஒரு பெஸ்ட் க்ரோன், இது வந்து க்ரோன்ல ஒரு டைமண்ட், அவரோட சாதனைகள்ல இது வந்து ஒரு முக்கியமானது. அந்த ஃபார்முலா, இந்த ஆட்டம் பாம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அதுக்கே இதே யூஸ் ஆகும். இந்த ஃபார்முலா பயன்படுத்தி இந்த ஆட்டம் பாம் வந்து கண்டுபிடிப்பாங்க. புரியுதா? அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு இது தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. அந்த டைம் டிராவல்லாம் பண்றாங்கல்ல, இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி எல்லாம் வரும்ல, சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி எல்லாம் டைம் டிராவல் பண்ணி போவாங்க. அந்த தியரி எல்லாம் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாம இருக்கு. அந்த மாதிரி அது கூட ரிலேட் பண்ணது இந்த E = mc²ங்கிற இந்த ஃபார்முலா. இதுதா பாஸ் பண்ணி இதே ஐன்ஸ்டீனோட ஃபார்முலா. என்னன்னா இந்த எல்லா மதத்திலும் இதை பத்தி இன்டைரக்டா பேசியிருப்பாங்க. கிறிஸ்டியானிட்டியில பார்த்தோன்னா அந்த ட்ரினிட்டின்னு சொல்லுவாங்க, 3 கடவுள் இருக்காங்க, நேம் ஆஃப் தி சன், நேம் ஆஃப் தி ஃபாதர் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்பாங்கல்ல, தந்தை மகன் பரிசுத்த ஆவி. அதுல இது வந்து வரும்.
மகன்னா அந்த சன்னுங்கிறது ஒரு மனித குலத்தாங்க, மாஸ் மாணிக்கு இதா ஒரு இடத்துல இருக்குங்க. ஃபாதர் வந்து என்டையர்லி பிலாங்ஸ் டு எனர்ஜி ஒன்லி. அந்த பவர் இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தான் அந்த பவர்லாம் இருக்கு அப்படிங்கிறது. இதான் மாஸ் இருக்குது, பவர் இருக்கு அப்படிங்கிறது. ஹிந்துசத்துல பார்த்தோன்னா இந்த சிவன், அதோட சிவனும் சக்தியும் சேர்ந்து இருந்தாதே ஒரு மதிப்பு அப்படின்றோம்ல, அதை பேசியிருப்பாங்க. சக்திங்கிறது பவர், இந்த எனர்ஜி இருக்குல்ல அது. மாசுங்கிறது ஒரு பாடி, ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி. இப்ப இதெல்லாம் சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப மோட்டார் சைக்கிளே ஒரு வெஹிக்கிள் இருக்குன்னா அதுல பொருளுங்கிறது என்னது, என்ஜின் எல்லாமே சேர்ந்தது அந்த பொருள். எனர்ஜிங்கிறது என்னப்பா, பெட்ரோல் டீசல் போறோம்னா அதுவே ரெண்டும் சேர்ந்து இருந்தாலே உலகம் இயங்கும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் இன்டைரக்டா சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபார்முலா உனக்கு தெரியணும். இந்த ஃபார்முலா தெரியணும்னா உனக்கு வந்து இந்த நியூட்டனோட அந்த லாஸ் வரும். நியூட்டனோட லாஸ்கள்ல அந்த இது வரும். பொது ஈர்ப்பு விதி கேள்விப்பட்டிருக்கியா? அதை விட இந்த பொட்டன்சியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, நிலையாற்றல், இயக்காற்றல் கேள்விப்பட்டிருக்கியா? நிலையாற்றல் mgh வரும்ல, mgh நிலையாற்றல். இது ஒரு சின்ன ஃபார்முலா. எம் நிறைவில் ஒரு மாசம் வந்து ஹச் கைட்டுக்கு உயர்த்துறப்ப எவ்வளவு போர்ஸோட அது இழுக்குது அப்படிங்கிறத வச்சு அந்த டெரிவேஷன் போகும். இதா ஒரு பொருள் பூமியில இருந்து, இதே பூமியோட சர்ஃபேஸ் வச்சுக்கோ, இதே அந்த பொருள் எம்ங்கிற மாசு இருக்கு. புரியுதா? எவ்வளவு ஹைட்ல இருக்கு? ஒரு 10 மீட்டர் ஹைட்ல இருக்கு. இங்க மூணுமே வந்துச்சா மாசு. ஒரு ஃபோர்ஸோட பூமி இருக்குமா? 9.8 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். அது வந்து 9.8 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் சர்ஃபேஸ்ல, பூமியோட சர்ஃபேஸ்ல. புரியுதா? இந்த இதை வச்சு இந்த mgh நிலையாற்றல். ஒரு பொருள் நிலையா இருக்கப்ப இது வந்து எந்த மூவ்மெண்ட்ல இல்ல, பிக்ஸ்டா அந்த இடத்துலயே இருக்கு. அப்ப இதுக்கு வந்து எனர்ஜி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நிலையாற்றல் வந்து இதுக்கு வந்து இருக்கும். புரியுதா? அதே இந்த புக்கு வந்து இப்படி வீசி எறிகிறேன்னா அப்ப இதுக்கு வந்து மாஸ் இருக்கும். மாஸ் இருக்குன்னா வெயிட் இருக்கத்தையும் செய்யும். ஆனா ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டில அது வந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல, திசை வேகத்துல, அப்ப அந்த ஃபார்முலா என்னன்னு 1/2 mv² அப்படிங்கிறதே அந்த ஃபார்முலா. ஏன்னா ரெஸ்ட்ல இருக்க ஒரு பொருளுக்கு வந்து நிலையாற்றல் வந்து இருக்கும். மூவ்மெண்ட்ல, ஒரு மூவிங்ல இருக்க ஒரு பொருளுக்கு வந்து இயக்காற்றல் வந்து இருக்கும். நல்லா நான் வச்சுக்கோ, mv². நான் வச்சுக்கோ. இது வந்து என்னன்னு சொன்னா நார்மலான ஸ்பீட்ல போற ஒரு பொருளுக்கு, நார்மலான ஒரு ஸ்பீட்ல போற ஒரு பொருளுக்கிட்டே இயக்காற்றல் வந்து இருக்கும். நார்மலான இயக்காற்றல் 1/2 mv² இந்த ஃபார்முலா வந்து நார்மலான ஒரு ஸ்பீட்ல இருக்கிறதே நம்ம அப்ளை பண்ண முடியும். ஒரு 1000 கிலோமீட்டர் கூட வை, அதுக்குதான் இந்த இதை வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். இந்த ரொம்ப ரொம்ப வேகத்துல இயங்கிட்டு இருக்குல்ல, லைட்டோட வெலாசிட்டி எவ்வளவு தெரியுமா? லைட்டோட வெலாசிட்டி தெரியாதா? அந்த கவனி, ஒரு மாஸ் இருக்க ஒரு பொருள், பொருளின் அணுவின் அடிப்படைத்துக்குள்ள என்னன்னா மாஸ் இருக்க ஒரு பொருளுக்கிட்ட எலக்ட்ரான் இருக்கும், புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது அணுவா இருக்கும். புரியுதா? ஆனா எனர்ஜி இருக்க ஒரு பொருளுக்கு என்ன இருக்கும்? எனர்ஜிங்கிறது ஒரு இது சொல்றோம்ல, எனர்ஜிய ஒரு பொருளை கன்சிடர் பண்ணோம்னா அது எதனால ஆக்கப்பட்டிருக்குன்னா போட்டான்ஸ். கவனி, போட்டான்ஸ். புரியுதாப்பா? போட்டான்ஸ். புரியுதா? ஒரு லைட் வருதுன்னா அந்த லைட்ல என்ன இருக்கும்? போட்டான்ஸ் இருக்கும். புரியுதா? அதே பொருள் இருந்துச்சுன்னா அதுல என்னென்ன இருக்கும்? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், இதுவே இருக்கும். இப்ப இதை பொறுத்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீட்ல போகும் போட்டான்ஸ் வந்து. சூரியன் எங்கேயோ இருக்கு, நம்ம பூமியில வந்தோம்னா எத்தனை நிமிஷம்? 8 நிமிஷத்துக்குள்ள வந்து நம்ம பூமி அடைஞ்சிரும். இந்த காலையில சூரிய ஒளி நம்ம பூமிக்கு வந்தடைகிற அந்த நேரம் 8 நிமிஷம். அப்ப எவ்வளவு ஸ்பீட்ல அது வந்து டிராவல் பண்ணணும் பாரு. இதுதா இதத்தே ஐன்ஸ்டீன் சொல்லியிருப்பாரு. எனர்ஜி இருக்க ஒரு பொருளோட எதுக்கு அது ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மாசுக்கும் அந்த வெலாசிட்டியும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்குமோ அதுதான் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதா ரொம்ப ஸ்பீடா போற ஒரு பொருளை பத்தி பேசுறதே இந்தலாம். இதா இதே இந்த நார்மலான ஒரு ஸ்பீட்ல போகுது, அந்த ஸ்பீட் ரொம்ப ரொம்ப நார்மலா இருக்கு. நார்மலா இருக்குன்னா இப்ப பஸ் வந்து மேக்சிமம் எவ்வளவு ஸ்பீட்ல போகும்? ஒரு 150 அவ்வளவு ஸ்பீட்ல போகும்.
இதே பிளைட்டு 300. சரி விடு. புல்லட் ட்ரெயின் அதெல்லாம் ஸ்பீடை நம்ம சொல்ல முடியுதுல, 600 கிலோமீட்டர், ஒரு 1000 கிலோமீட்டர் கொடுச்சு. இது வந்து சொல்ல முடியுதுல. அந்த மாதிரி ஒரு மேட்ரு ஒரு பொருளுக்கு இந்த 1/2 mv² இயக்க ஆற்றல் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா போதா, அதுக்கு வந்து என்ன இதை நம்ம அப்ளை பண்ணணும்னா இந்த c² அப்ளை பண்ணணும். இங்கே v² போடலாம், வெலாசிட்டிலே தான் போகுது. ஆனா ரொம்ப ரொம்ப ஸ்பீட்ல போகுது அப்படிங்கறத இண்டிகேட் பண்றதுனால இங்க வந்து c² போட்டிருப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு இடத்துல வருது. இப்ப நம்ம அந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த பிசிக்ஸ்ல படிக்கிறப்ப உங்களுக்கு 2-3 சொல்லி கொடுத்துருப்பேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி கேள்விப்பட்டிருக்கியா? இடப்பெயர்ச்சி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறது இடப்பெயர்ச்சி. திசை வேகம் ஒரு ஸ்பீட்ல போறது, ஆனா ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல போறது இது வெலாசிட்டி, திசை வேகங்கிறது. அப்புறம் இது வந்து 2 தான் பிரிக்கலாமே. என்னன்னு கேட்டோம்னா லீனியர் ஆங்குலர், இதை பண்ண வச்சு லீனியர் ஆங்குலர் வேற ஒண்ணு, நேர்கோட்டு வளைவு சர்க்குலர் பாத், அதாவது நேர்கோட்டில் இயங்குறது வட்டப்பாதையில இயங்குறது. எந்த ஒரு பொருளுக்கும் நேர்கோட்டு பாதையில இயங்குச்சுன்னா லீனியர் வெலாசிட்டி இருக்கும். நேர்கோட்டு பாதையில போகுது ஒரு பொருள் இருந்தாங்க மாஸ் இருக்கும். இங்க வந்து வெலாசிட்டி வந்து லீனியர் வெலாசிட்டி வீன் இருக்கு. இதே வட்டப்பாதையில இருந்துச்சுன்னா அங்க என்ன இருக்கும், ஒரு பொருள் போகுது வட்டப்பாதையில இருந்துச்சுன்னா என்ன வெலாசிட்டி, அதே ஆங்குலர் வெலாசிட்டி, கோண திசை வேகம். புரியுதா? இது வந்து நேர்கோட்டு திசை வேகம். இதே வந்து உந்தம், உந்தங்கிறதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். உந்தங்கிறதுக்கு என்னன்னா உந்தத்தை இந்த இது இப்படிதான் குறிப்போம், மாஸ் இன்டு வெலாசிட்டி. இதுவேப்பா உந்தம், இதுதான் மாஸ் இன்டு வெலாசிட்டி. இதே நேர்கோட்டுல ஒரு பொருள் இயங்கிக்கிட்டு இருக்கு, வெலாசிட்டினா இயங்கிட்டு ஒரு பொருளுக்கு வெலாசிட்டி இருக்கும். நேர்கோட்டுல இருக்க ஒரு பொருளுக்கு mv இருந்துச்சுன்னா இது வந்து லீனியர் மொமெண்டம், நேர்கோட்டு உந்தம். இதே வட்டப்பாதையில இயங்கிட்டு இருக்க ஒரு பொருளுக்கு இருந்துச்சுன்னா மாசு வெலாசிட்டி, ஒரு பொருள் வட்டப்பாதையில அதுக்கு என்ன வெலாசிட்டி, கோண உந்தம். புரியுதா? கோண உந்தம் நேர்கோட்டு உந்தம். இவ்வளவே நேர்கோட்டுல இயங்குச்சுனாலும் ஒண்ணுதே, இதுல வட்டப்பாதையில இயங்குச்சுனாலும் ஒண்ணுதே. இந்த ஆட்டம் இதெல்லாம் படிக்கிறோம்ல, எலக்ட்ரான் வந்து எதை சுத்தி வருது, ஆர்பிட்ல வருது. எதை சுத்திட்டு வருது, நியூக்ளியஸை சுத்தி வருதா, உட்கருவ என்ன பாதை, கோண அந்த வட்டப்பாதையில தான் சுத்தி வருது. வட்டப்பாதைன்னு மென்ஷன் பண்ணிக்கோ. அப்ப அதுக்கு வந்து என்ன வெலாசிட்டி இருக்கும், என்ன உந்தம் இருக்கும், கோண உந்தம் இருக்கும், கோண திசை வேகம் இருக்கும். அதையும் சொல்றாங்க. இப்படி இப்படி மாறி மாறி வரும். இப்ப ரொம்ப போகுதான்றது, ரொம்ப வெலாசிட்டில போகுதா, அப்போ வந்து செலரிட்டி, செலரிட்டிங்கிறதே இதுக்கான வார்த்தை. வெலாசிட்டின்னு குறிக்காம செலரிட்டி, செலரிட்டி அந்த செலஸ்டியல் திங். நான் கூட சொன்ன விண்ணுலகத்தை சார்ந்த செலரிட்டினா பிலாங்ஸ் டு கேவன் அப்படின்னு அர்த்தம். இது வந்து எனர்ஜிங்கிறது எதுக்கு கூட சார்ந்தது, கடவுள் சம்பந்தமானதா வச்சுக்க பாஞ்சல அந்த இது. ஐன்ஸ்டீன் இந்த ஃபார்முலாவை இது பண்ணியிருப்பாரு. இந்த ஐன்ஸ்டீன் வந்து இந்த ஃபார்முலாவை கொண்டு வர்றாரு. ஐன்ஸ்டீனோட கூட்டுப்படி என்னன்னா ஐன்ஸ்டீனோட நிறை ஆற்றல் சமன்பாடு, இதுக்கு பேரு நிறை ஆற்றல். ஏன்னா நிறை வந்து மாசு, ஆற்றல் வந்து எனர்ஜி. எனர்ஜி வந்து ஆற்றலா மாறும், ஆற்றல் வந்து எனர்ஜியா மாறும். அதுவே இதுக்கான சிம்பிள் டெபினேஷன். வேற ஒண்ணும் கிடையாதுப்பா. ஒரு பொருள் இருக்கு, ஒரு ஐஸ் கட்டி எடுத்துக்கோ, ஐஸ் கட்டி இருக்குன்னு வச்சுக்கோ. ஐஸ் கட்டி என்ன ஃபார்ம்ல இருக்கு, திட நிலைமையில இருக்கா. அதை கொஞ்சம் ஹீட் பண்ற என்னவா மாறும், திரவ நிலைக்கு மாறும். இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ற என்னவா மாறும், வாயு நிலைமைக்கு மாறும். இன்னும் ஹீட் பண்ணோம்னா அப்படி மாலிக்குள்ள அப்படியே பிரிஞ்சு வரும். அதை ஹீட்டோம்னா அணுவா மாறும். அணுவை ஹீட் பண்ணோம்னா இந்த பார்ட்டிகள், அந்த எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் எல்லாம் பிரிய ஆரம்பிச்சிடும். அதை ஹீட் பண்ணா அது எனர்ஜியா மாறிடும். புரியுதா? போட்டானா மாறிடும். இந்த பூமி சூரியன்ல இருந்து பிரிஞ்சு வந்துச்சுன்னு சொல்றாங்கல்ல, பூமி வந்து பொருளா தானே இருக்கு, சூரியன் மட்டும் எப்படி இருக்கு, ஃபுல்லா தீப்பிளம்பா தானே இருக்கு, எனர்ஜியா தானே இருக்கு. அந்த ஃபார்முலா சொல்றது இதுதான். எனர்ஜி வந்து பொருளா மாறும், பொருள் வந்து எனர்ஜியா மாறும்.
எனர்ஜி வந்து பொருளா மாற ஒரு டெபினேஷன், ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, சூரியன்ல இருந்து பூமி புரிஞ்சு வந்து சொல்றாங்கல்ல, அது இதை வச்சுட்டேன்னு சொல்லுவாங்க. பூமி எப்படி தோன்றியங்கிறது இது ஒண்ணு. இதே மாசு வந்து எனர்ஜியா மாறுங்கிறது எல்லாத்துலயும் நடக்கும். நம்ம சாப்பிடுற சாப்பாடுங்கிற திட நிலைமையில தானே இருக்கு, அது எனர்ஜியா மாற போய்தான் நம்ம பேசுறோம். அதே மாதிரி பெட்ரோல் டீசல்ங்கிற திரவ நிலைமையில தான் இருக்கு, அது எனர்ஜியா மாற போய்தான் அது வந்து இயங்குது. இது இதுவா மாறும், இது இதுவா மாறும், இதுதே வாழ்க்கை, அதையும் சொல்லியிருப்பாங்க. இப்ப பிளாங்க் கான்ஸ்டன்ட் கொள்கைப்படி இந்த ஃபார்முலாங்கிறது சின்னதேப்பா, இந்த சின்னதா வரும். அப்ப பார்த்தோன்னா பிளாங்க்ங்கிறவர் ஒரு சயின்டிஸ்ட், அவரோட கொள்கைப்படி என்னன்னு கேட்டனா, எனர்ஜிங்கிறது என்னன்னா ஹச் மியூ, ஹச் மியூ, புரியுதா? இந்த மீங்கிறத நீ நல்லா நான் வச்சு, மீங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது, ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சிங்கிறதே மீங்கிறது. இப்ப ஒரு துகள் இருக்குன்னா அதுக்கு ஒரு வெயிட் இருக்கு, ஒரு மாசு இருக்கு நம்ம சொல்றோம்ல, அதே மாதிரி ஒரு அலைன்னு சொல்லிருந்துச்சா அலை நீளம் வந்து அதுக்கு இருக்கும், புரியுதா? அலை நீளம்னா வேற ஒண்ணும் கிடையாது, இப்படித்தானே அலை பரவுது, புரியுதா? இப்ப இதுக்கும் இந்த பீக் கணக்கா இருக்கா, அந்த மலை உச்சி கணக்கா இருக்கா, இந்த மலை உச்சிக்கு இந்த மலை உச்சிக்கு இடையே உள்ள இந்த தொலைவுதே அலை நீளங்கிறது, புரியுதா? இப்ப இன்னொரு அலை நீளம் வந்து நான் வரையிறேன். இப்ப ரெண்டாவது, இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். ரெண்டாவது கவனிப்பா, இது ரொம்ப மைனூட்டா இருக்கா, இதுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர், புரியுதா? இதுக்கு இடையில இருக்க இது வந்து 10 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர். இங்க எத்தனை அலை நீளம் இருக்கு, இங்க எத்தனை அலை நீளம் இருக்குதா? இங்க வந்து ஒண்ணுதே இருக்கு, புரியுதா? இங்க பார்த்தோம்னா ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒண்ணு, 4 இருக்கா? அப்ப எது இது அதிக அலை நீளம், இது குறைந்த அலை நீளம். ஆனா ஃப்ரீக்வன்சி வந்து என்னன்னா, அதாவது எத்தனை தடவை அது கடக்குது அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி. இங்க வந்து நிறைய இருக்கா, 10 மீட்டருக்குள்ள நிறைய இருக்கு, அப்ப இது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி. இங்க வந்து பார்த்தோன்னா 10 மீட்டருக்குள்ள ஒண்ணுதே இருக்கு, இது லோ ஃப்ரீக்வன்சின்னு அர்த்தம். இதுதான் ஹை ஃப்ரீக்வன்சியா இருந்துச்சுன்னா அதிக ஆற்றலா இருக்கும், லோ ஃப்ரீக்வன்சியா இருந்தா குறைவான எனர்ஜியா இருக்கும். இது அலைநீளம் அதிகமாச்சுன்னா எனர்ஜி வந்து குறையும், அலைநீளம் கம்மியாச்சுன்னா எனர்ஜி வந்து அதிகமாகும். இதுதான் இந்த ஃப்ரீக்வன்சிங்கிறது. இப்ப இது ரெண்டையும் கம்பைன் பண்ணா நமக்கு இந்த டூயல் ப்ராப்பர்ட்டி வந்து கிடைச்சிடும். கவனிப்பா, இது வந்து பிளாங்க் கொள்கைப்படி அவர் என்ன சொல்றாருன்னா, எனர்ஜிங்கிறது வந்து ஹச் மியூ அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. இப்ப ஐன்ஸ்டீனோட கொள்கைப்படி உனக்கு ஏற்கனவே தெரியும், ஐன்ஸ்டீனோட கொள்கை என்னது, E mc². அது என்னன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. ஐன்ஸ்டீன்ங்கிறது மாசையும் அந்த வெலாசிட்டி, அந்த அபரிதமான வெலாசிட்டியை மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்து கிடைச்சிரும். இப்ப இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும், இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல, அது ரெண்டையும் கம்பைன் பண்ணா பாரு, கச்சு மியூ இல்ல கச்சு மியூன்னு இருக்கா, அந்த மீங்கிறதுக்கு ஒரு இது இருக்குப்பா, மீங்கிறது ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம்ல, ஃப்ரீக்வன்சின்னு ஒரு ஃபார்முலா என்னன்னா c/λன்னு இருக்கும். அதாவது கடந்த தொலைவு எவ்வளவு அலைநீளம் இருக்கு அதை அந்த லேம்டாவால வகுக்கிறோம், அலைநீளத்துல வகுத்தாச்சு அந்த ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். அப்ப எங்க கவனி, அப்ப இந்த ஃப்ரீக்வன்சிக்கு பதிலா இந்த இதை நம்ம அப்ளை பண்ணலாம்ல, c/λங்கிறத அப்ளை பண்ணலாம்ல. இது அப்படியே எழுத போறோம், ஐன்ஸ்டீனோட ஃபார்முலாவை இதையும் இப்படியே எழுத போறோம். ஹச் மியூ ஈக்குவல் டு mc²ங்கிறத அப்படியே எடுத்து எழுதிட்டோம். இந்த எனர்ஜி ஒன்னா வச்சுட்டு இதையும் அதையும் ஒன்னா எழுதிருக்கோம். அதுக்கடுத்து இந்த மியூக்கு பதிலா இந்த இதை அப்ளை பண்ணலாம்ல, இந்த c/λங்கிறத, அது c/λ ஈக்குவல் டு mc². ஐன்ஸ்டீனோட இதுல நம்ம எதுவும் மாற்றம் செய்யல, இதுதான். இங்க ஒரு c² இருக்கு, 2 இருக்கு, இங்க வந்து c மட்டும் இருக்கு. சோ இதுக்கு வந்து அடிச்சு விட்டுறோம். அதுக்கடுத்து பார்த்தா இதை இன்டர்சேஞ்ச் பண்றோம், லைட்டா இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா λ ஈக்குவல் டு h/mc².
எம்சி சி ஸ்கொயர் போயிடுச்சுல. இப்ப கவனி, இப்ப உந்தம் சொன்னோமா, உந்தம் எதை ரெண்டா பெருக்கிறோம்னா வரும், மாசையும் வெலாசிட்டியும். மாசை வெலாசிட்டியும். சாதாரண ஒரு பொருளுக்கு சாதாரண வெலாசிட்டி இருக்கும். இங்க என்ன வெலாசிட்டி இருக்கு, இந்த செலரிட்டி. ஏன்னா லைட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பீட்ல போடும், அதனால இப்படி கொடுத்துருக்கீங்க. அப்ப மாசை வெலாசிட்டி இது பண்ணோம்னா என்ன செய்யும், உந்தம் கிடைக்குமா, இந்த இதுங்கிறது வருமா. இப்ப இதுக்கு போல இதை போடலாமா, அதுவேன்பா லாம்டா ஈக்குவல் டு h by ரோங்கிறத எழுதிக்கோ. புரியுதா? இதை அப்படியே எழுதிக்கலாம் இல்ல இப்படி மாத்த எழுதினாலும் எழுதலாம். இதுதான் டி பிராக்லி வேவ்லென்த். டி பிராக்லி வேவ்லென்த்ங்கிறத நம்ம ஒரு பொருளுக்கு அப்ளை பண்ணலாம். புரியுதா? பெரிய பொருளுக்கு அப்ளை பண்ணலாம், சின்ன பொருளுக்கு ஒரு அப்ளை பண்ணலாம். சின்னதுங்கிறது என்னது, இந்த எலக்ட்ரானுக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். பெரிய பொருளுக்கு வந்து என்னன்னா டி பிராக்லி வேவ்லென்த் வந்து அதிகமா இருக்கும். அதனாலவே ஒரு பொருளை நம்ம பெரிய பொருளை வந்து பார்க்க முடியுது. இப்ப என்னதே பஸ் ஸ்பீடா போனாலும் ரயில் ஸ்பீடா போனாலும் அது வேவ்லென்த் அதிகமா இருக்கிறதுனால அதை வந்து நம்ம பார்க்க முடியுது. எலக்ட்ரானுக்கு வந்து டி பிராக்லி வேவ்லென்த் கம்மியா இருக்கும், ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும். அதேப்பா டி பிராக்லி ஈக்குவேஷன் இவ்வளவே சின்ன ஒரு விஷயம் தான். பிளாங்க் கான்ஸ்டன்ட், பிளாங்க் வந்து என்ன சொல்றாரு, ஐன்ஸ்டீன் வந்து என்ன சொல்றாரு, பிளாங்கோட இதுபடி கட்சி மியூ, ஐன்ஸ்டீனோட கொள்கைப்படி mc ஸ்கொயர்டு, ரெண்டையும் அப்படியே கம்பைன் பண்றோம். கட்சி மீவையும் mc ஸ்கொயரும் கம்பைன் பண்றோம். அந்த சி ஸ்கொயருக்கு இங்க ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து எப்படி இருக்கும், இது பண்றோம் சி பை லாம்டான்னு இது பண்றோம். அப்ப அந்த சிக்கும் அந்த சி ஸ்கொயர்ல இருக்க சியும் அப்படியே போயிடும். போனதுக்கு அப்புறமா இந்த ஃபார்முக்கு வந்துடும், h by mcங்கிறது. mcங்கிறது மாஸ் இன்டு வெலாசிட்டி வந்து உந்தங்கிறது. இதுதான் உந்தங்கிறத டினோட் பண்ணா இது வந்து வந்துடும். புரியுதா? இப்போ வந்து உனக்கு இதுல இருக்கிறது வேவ் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு தெரியணும், பார்ட்டிகல் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு தெரியணும். அது தெரிஞ்சாதான் 2L ப்ராப்பர்ட்டினா என்னன்னு சொல்லி தெரியும். அது வந்து கொடுக்கல, அலை துகளுக்கு இடையிலான வேறுபாடுன்னு சொல்லிட்டு ஒரு 3 மார்க் எங்களுக்கு ஸ்பெசிபிக்கா இருந்துச்சு. அது ஒரு நல்ல கேள்வி. அதுக்கப்புறம் அந்த டேவின்சன் ஜெர்மானின் சோதனைன்னு ஒண்ணு இருக்கும். அது வந்து இது எலக்ட்ரானோட துகள் தன்மையை வந்து விளக்கும். எலக்ட்ரான் வந்து துகள் தன்மை மட்டும் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து எக்ஸ்ரே எஃபெக்ட்னு ஒண்ணு இருக்கும், எக்ஸ்ரே சோதனைன்னு சொல்லிட்டு. அது வந்து அலைப்பண்பை வந்து விளக்கும். எக்ஸ்ரேங்கிறது என்ன சொல்றோம், ரேஸ்ன்னு தான் சொல்றோம். எக்ஸ்ரே கதிர்கள்ங்கிறது அலைப்பண்பு தானே, அதனால எலக்ட்ரான் வந்து அலைப்பண்பை பெற்றிருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தனாதே அலைப்பண்பும் இல்ல துகள் பண்பும் இல்ல, அதுக்கு வந்து 2L ப்ராப்பர்ட்டி இருமை பண்பு வந்து இருக்கு அப்படிங்கறத சொல்லுவாங்க. புரியுதா? இதை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, நீ வந்து ஒரு மாஸ்டர் டிகிரியை முடிக்கிறதுக்கு தகுதியான ஆள். நிறைய இடம் வந்து இதுல வந்து இதா இருக்குடா, இந்த சிலபஸ் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணாங்களா சிலபஸ், அப்ப வந்து நிறைய இடம் வந்து மாத்திருக்காங்க. இதே ஒரு பெர்ஃபெக்டான ஃபார்ம், இதை தெரிஞ்சுக்கோ. ரெடியூஸ் பண்ணாத இந்த ஜேஇ இதெல்லாம் போனோம்னா, நீட்டு ஜெயெல்லாம் போனோம்ல, இந்த மாதிரி வரும். திருப்பி அதை நம்ம டாபிக் தனியா படிக்க தேவை. புரிஞ்சு வச்சுக்கோ. பாஸ் பண்ணி